வைப் தான் ப்ரோ, சரியான வைப் ப்ரோ. பர்த்டே இன்னைக்கு தான் ப்ரோ தளபதி, சரியான வைப்பு. இல்லை இப்போ தான் ப்ரோ வைப்பு, ஃபுல் வைப்பு தான். ஃபஸ்ட் டே ஷோ பார்த்த மாதிரி இருந்தது. தளபதிக்கு தான் பார்த்துருக்கேன் ஜி. அப்போவும் நல்லா இருந்தது, இப்போ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததில்ல ப்ரோ, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது முன்னாடி பார்த்தது கிடையாது. வைப் அப்போ எப்படி இருந்த வைப்புன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து வைப் நல்லாவே இருந்துச்சு. பசங்க சத்தம் தான் அதிகமாக இருக்குது. படத்தோட வாய்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு கம்மி தான். ரொம்ப கமலா சினிமாஸில் வாய்ஸ் நல்லா இருக்குன்னுவாங்க, ரொம்ப லோவாக இருக்குது. என்னன்னா பசங்க அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க. உள்ள பாட்டு தான் 2 டைம் போடுறாங்க. தேட்டர் ஓனர் வந்து அவர் மாஸ் பண்ணுறாரு. நடுவில் வந்து அடிக்கடி வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, நமக்கு என்ன பாட்டு வேணும், திருப்பி போடணுமா, மேஷப் போடுறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, நடுவில் மேஷப் போட்டாங்க, கோட் சாங் போட்டிருக்காங்க ப்ரோ. வேறு லெவல் வைப் எனக்கு ஃபுல்லாக. குவாலிட்டி வந்து எனக்கு இந்த சவுண்டில் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சென்ஸ் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்தேன், அப்போ நல்லா இருந்த மாதிரி இருந்தது குவாலிட்டி. இப்போ வந்து பேசிக்காக தான் இருக்குது. ஃபேன்ஸோட நான் தான் ஃபேனு, பெரிய ஃபேனு. எனக்கே வந்து நல்ல வைப்பு கொடுத்துருக்கு படம். ஓகேங்களா, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. பார்த்தா ஜோடியாக வராங்க. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க கூட்டமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நாங்கள் ஓரம் பண்ணி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பொண்ணுங்க ஃபுல்லாக. வைப்பு வேறு லெவல் ப்ரோ. வைப்பு தளபதி, ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி பார்ப்பாரும் தெரியல, பார்க்க மாட்டார், இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஹாப்பி பர்த்டே தளபதி. அழகா ஷூட்டிங் நல்லா இருக்குது. அவர் எல்லா படமும் நல்லா தான் ப்ரோ இருக்கு. என்றைக்குமே எந்த படமும் குறை சொல்கிற மாதிரி எல்லா படமும் நல்லா தான் இருக்குது. அவன் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. எல்லா படமும் நல்லா இருக்குது. எல்லா படமும் ஹிட்டாக தான் ஆகுமே. நான் தனுஷ் ஃபேனு, தளபதி ஃபேன் தான். சத்தியமாக தலை படம் ஹிட்டாக தான் ஆகுமே. தலை படம் ஹிட் ஆகும், தளபதி படமும் ஹிட்டாக தான் ஆகுமே. ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. தளபதி பர்த்டே அப்போது இன்னும் சூப்பராக இருக்குது ப்ரோ. தேட்டரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் ப்ரோ. இன்னும் கூட பாட்டு வெளில போட்டால் டான்ஸ் ஆடுவோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ. போட்டாங்க ப்ரோ. வேறு போக்கிரி அது போட்டாங்க ப்ரோ. அது தளபதியோட ஒரு ரீமேக்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. அது தேட்டர் ஓனர் சப்போர்ட் வேறு லெவலில் பண்ணுறாரு. அவ்வளோதான் லாஸ்ட்டு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, செம வைப்பு. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் பையாக ஆடினது இந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப போக்கிரி படம். அப்போ வந்து தேட்டர் கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்த்து அந்த வைப்பை வந்து இப்போயும் அதே குஸ்பம் போடி ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கு. இது குவாலிட்டி இப்போக்கே ஏற்ற மாதிரி 4K குவாலிட்டியில் வருது. மியூசிக்லாம் கேட்குறப்பே நல்லா குஸ்பம்பாக இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லோருமே வந்து பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக சவுண்டு தான். படத்தோட சவுண்ட்லாம் கேட்கல, ஆடியன்ஸ் சவுண்டு தான். தேட்டர் கிளியுது. நல்லா பாருங்கள். ஹாப்பி பர்த்டேண்ணா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த ரீரிலீஸ்க்காக சூப்பராக இருந்துச்சு. தளபதி மாதம் இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம், அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா வைப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் போக்கிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தளபதி எல்லா சீன்ஸ்லையும் பார்க்க ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது, வைப் நல்லா இருந்தது. தேட்டரில் எல்லாரும் டான்ஸோட பார்க்கும்போது பர்த்டே செலிப்ரேஷன், தளபதியோட பர்த்டே செலிப்ரேஷன் அவரோட கொண்டாட முடியல, அட்லீஸ்ட் அவரோட படத்தோட கொண்டாடணும். ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி பர்த்டே தளபதி. நாளைக்கு ஆக்சுவலி துப்பாக்கிக்கு வரும். ஸோ நாளைக்கு டேரெக்டாக பர்த்டே அன்றைக்கி விஷ் பண்ணிடுறோம். நான் நார்மலாக அது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் இந்த படத்தை பார்க்குறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து பார்த்தது நான் வந்து வரது எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. வரும்போதே நார்மலாக தான் வந்தோம் சார். டிவியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பயங்கரமாக இருக்குது படம். வேறு லெவலில் எஃபெக்ட் போட்டுருக்காருமா. தேட்டர் ஓனர் நிறைய எஃபெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக வேறு லெவலில். அதான் நான் டிவியில் பார்த்ததே இங்கே ரொம்ப பெட்டராக. நம்ம இங்கேயே ஃபஸ்ட் வாட்டி ஷோ ரிலீஸ் ஆகும்போதே வந்து பார்த்துருக்கலாமோன்னு ஒரு ஆசைலாம் இருக்குது. தளபதி யாருமே சீட்டில் உட்காரலாம். எல்லாருமே வைப் தான். நான் ஸ்க்ரீன் கிட்ட தானே எல்லாமே வேறு லெவலில் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே தளபதி ப்ரோ. தலையோட விடாமுயற்சிக்கு வெயிட்டிங் ப்ரோ. அதுதான் ப்ரோ. ஆமாம் ரீரிலீஸ் ப்ரோ. இல்லை ரீரிலீஸ் இல்லை, ஃபஸ்ட்டு. ஆமாம் ப்ரோ. ஆமாம் விடாமுயற்சி ப்ரோ. தளபதியோட வேறு படம்னா நம்ம திருப்பாச்சி ப்ரோ. அண்ணன் தங்கச்சி தான் ப்ரோ. பாட்டிலே தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. பாட்டிலேயே படத்தை பற்றி. அவ்வளோதான் ப்ரோ. மொக்க ப்ரோ. அதுதான் ப்ரோ. விடாமுயற்சி கூட இவனை விட்டாலும் வச்சுக்கோங்க. தலைப்படம் எல்லாத்தையும் ஆச்சு ஓட விட்டுரும் ப்ரோ. அதுதான் ப்ரோ. தீனாக்கே ரோஹிணி தேட்டரில் பார்த்தீங்களா பிளாஸ்ட் பண்ணோமா, பட்டாசு கொளுத்துருவோம் ப்ரோ. நாங்கள் தீனாக்கு இங்கே செலிப்ரேஷன் பண்ணல, உள்ளதான் வேறு லெவல் ப்ரோ. என்னண்ணா கேள்வி இது? தளபதினால எப்படி இருக்கும்? தனி ரகம்ண்ணா. தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் சவுண்டுனா அப்படி ஒரு சவுண்டு. இனிமேல் வராதுண்ணா இது மாதிரி படம். வந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுண்ணா.
போக்கிரி நான் அப்போ பிறக்கவே இல்லை. நான் என்னென்னா கேட்குறீங்க, நான் 2005 தான் நான் பிறந்தேன். இது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. அப்போ வந்து பார்க்க முடியல, இப்போ வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு கொஞ்சம் வைப் பண்ணுறோம். இது சின்ன ஒரு அப்போ பிறந்திருந்தேன்னா நான்லாம் அவள் தான் கட் அவுட்லாம் வச்சுட்டு தளபதிக்கு ஒரு தனி இது வச்சுருந்தோம். அதுதான் அடுத்தது அரசியல் போகிறாரு, அங்கே ஒரு கலக்கிட்டு அப்புறம் திருப்பி இங்கே தான் வந்தாகணும், எங்கே போனாலும் வந்துடுவார்ண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா நம்ம வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோட்டோட லாஸ்ட்டாக இல்லை என்னன்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். அது வந்து நம்ம வந்து ஃபேன்ஸாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எல்லா படமும் ரிலீஸ் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி கொண்டாடுவோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ப்ரோ பரணவை ப்ரோ, எனக்கு காஸ்டியூம் பார்த்தாவே தெரியும். எனக்கு காலெலாம் நாளைக்கு என்ன ஆட போகுதுன்னு தெரியல. இன்னும் நாளைக்கு வேறு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், துப்பாக்கி புக் பண்ணியிருக்கோம், கத்தி புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மரண மாஸ் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஆமாம், சீட்லேயே உட்காரல ப்ரோ. போக்கிரி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கில்லி பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன், 25th பார்த்துருக்கேன், 15th பார்த்துருக்கேன். இப்போ போக்கிரி வந்து இப்போ திருப்பி ரிட்டன் வந்து பார்க்குறேன். துப்பாக்கி இன்னும் நான் இதெல்லாம் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம். விஜய் டிவியில் போட்டிருக்காங்க. திருப்பி வந்து பார்க்குறோம். ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ப்ரோ. சேம் தான் ப்ரோ. எல்லாம் வைப்புக்கோசம் தான் ப்ரோ. எல்லாமே வைப் தான். ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஓல்டு மெமரிஸ்லாம் இப்போ ரீகவர் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. போக்கிரி படத்து வந்தது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட், வெரி நைஸ். ஓவராக ரொம்ப லைக் பண்ணியிருந்தோம். ஒன்றே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. தேங்க்யூ.